கேர் ஃபேமிலி நாங்க இன்னைக்கு எங்க வலிக்கிட்டோம் அஸ்மிதா? வவுனியா. எங்க வலிக்கிட்டோம் ரித்திக்? வவுனியா. வவுனியா எங்க போறீங்க? பைக் வேண்டாம். பைக் வேண்டியா? ஆருக்கு? எனக்கு. உண்மையா? வாசன உங்களுக்கு பைக் வேண்டி தரேன். நானா? நாங்க இன்னைக்கு ரித்திக் குட்டிக்கு பர்த்டே கார்டு ஷாப்பிங் செய்ய போறோம். என்ன அஸ்மிமா? இன்னைக்கு அஸ்மிமாக்கு லீவ்ன்றபடியா லீவ் விட்டுட்டா நாங்க வெளிக்கிட்டோம். டியூஷன் இருக்கு. நாங்க இன்னைக்கு தம்பிக்காண்டி வெளிக்கிட்டோம். என்ன மறுபடியா போவோம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மலையில பாத்தீங்கன்னா மலை ஒரே மழை தான். மழை ஏன்னா நவம்பர்ல பிறந்தா மழை தான். மலைக்குள்ள பிறந்து அப்ப வவுனியால எந்த மாதிரி தெரியல, பாப்போம். நினைக்க போது இப்படிதான் இருக்கு. ஓய் போறீங்களா? இருக்கு கேட்டி விடட்டா? ஒன்று ஒரு பட்டி 1 2 3 4 5 6 7 எங்க நிக்கிறேன்? ஓ ரைட். அப்படி நிக்க கூடாது. 8:45 ஆயிட்டு. போயிட்டு போமா சொல்லலப்பா. இங்க பசுமை எங்க தெரியுதா? இருந்தா பாருங்க பசுமை தான் இருக்கு. அங்கால வயல்ல பாருங்க ஃபுல்லா வயல் தான் வச்சிருக்காங்க. சரி வவுனியா எப்படி இருக்கு பாத்தீங்களா? அந்த மழை பெய்யுது எல்லாம் பச்சை பசையில தெரியுது. உண்மையாதான் பாத்தீங்களா? இங்க நிறைய வச்சிருக்கு. நாங்க இப்ப ஆட்டோல இங்கால வலிக்கிட்டோமே. இந்த வேனை வந்து நிப்பாட்டி போயிடலாம் காரணத்துக்காக வேன் ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுட்டு கிறிஸ்மஸ் வேறு தானே அதனால ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் உடுப்படுக்கிறதுக்காண்டி ஆட்டோவில் போய் கொண்டிருக்கோம். ஏன்னா அஸ்மி ஓகே நாங்கள் ரித்தி குட்டிக்கு ஷூ அண்ட் உடுப்பெல்லாம் பார்க்க வந்திருக்கோம். முதல்ல ரைட். என்னம்மா கொழும்பு மாதிரி இருக்கு என்ன? சரி வாங்க பார்ப்போம். என்ன தெரியுங்க? அஸ்மிமாக்கு நெஸ்போம் மயிலவும் சமூகாவுமா? அம்மாவுக்கு எஸ்டியும் சமோசாவும் சாப்பிடுவோம். வேணா ஐயா ரித்திக்கும் சாப்பிடுங்க. பசிக்குதா? இங்க இது சோட்டிஸ் தான் இருக்காங்க. அங்கால போய் பண்ணி தரேன். என்ன ஜூஸ்? அது ஜூஸ் இல்லம்மா, அது போத்துல தான் கிடக்கு. இதுல டீயும் சோடாக்கள் தான் இருக்கு. அங்கால போய் பண்ணி தரேன். சரி அவருக்கு இந்த கலர் டிப்பி முதலே வேண்டி கொடுத்தாச்சு. அஸ்மிக்கு ஒரேஞ்ச் கலர் டிப்பி வேணும்னு சொல்லி கேட்க தனக்கும் ஒரேஞ்ச் கலர் தான் வேணுமா? பாருங்க ஒற்றுமையை பார்த்தீங்களா? ஒரு நேரம் சண்டை பிடிச்சாங்க. அவா கொடுத்துடுங்க அக்காக்கு, அவா கொடுத்துடுங்க. இங்க நிக்கிற அக்கா அவா கொடுத்துடுங்க. அக்கா பாப்பேன் விட்டுட்டு தான் போறேன். இப்போ அடுத்த நாங்கள் வலிக்கிறோம். நல்ல காலம் 2-3 பிள்ளைகள் எங்களுக்கு. எவ்வளோ பிடிச்சிருக்கா? உண்மையா? இங்கே பர்த்டே படி எனக்கு கூட 3000 ரூபாய்க்கு வேண்டியிருக்கோம். உடுப்பு இவாக்கு பெரிய அவ அம்மா எல்லாத்தையும் விட அவன் உடுப்பு தான் விழா கூட. அதுக்கு பர்த்டே படியோட கூட படுக்கிறது நடவங்க எல்லாம் அப்படியா இருக்கு. வாங்குவோம். ரைட் சரி ஓகே. இப்போ நாங்கள் ரித்திகையாக்கு பைக் தான் வேண்ட வந்தோம். பார்ப்போங்கிற அப்போ என்ன செய்கிறேன். என்ன ஸ்ரீமா? இங்கால போய் அங்கால போய் இங்கால போகணுமா? நடங்காம ரைட். ஒன்று வேணா எல்லாம் ஃப்ரீயா தருவீங்கன்னா அது என்னல என்ன விலைன்னு சொல்லுங்க. அந்த விலைகள்லாம் எனக்கு இது வந்து இப்ப ரீசனபிளா இருக்கு. ஒரு 1
எம்மிக்கு வந்து என்னன்னா அசல் பைக் மாதிரியே வந்து அந்த ஸ்டேரிங் சும்மா முறுக்கலாம், இந்த லைட் இந்த மீட்டர்லாம் வேலை செய்யும், அடுத்து ஃபுல் லைட் செய்யும். ஓடினவனா அப்ப ஓடின இடம் முறுக்கல் தான், அது ஸ்லோவா போற எண்ணம் இல்லைனையா. என்ன சிவா இது என்ன பிரைஸ்? இதுக்கு போயிட்டு பாப்பா மேல கால் தூக்கி வைக்க சொல்லுங்கப்பா. ரைட்டா பிள்ளை செய்ங்க. அப்ப நீங்க மண்ணல்ற வேலை தான் பார்க்க போறா முல்ல. இந்த ஜேசிபி பெரிய ஜேசிபியா? மஞ்சள் டிரைவர் தான், எதை கொடுத்தாலும் ஓடுவான். அங்க மண்ணை ஏத்திட்டீங்களா? ரைட்டா நீ பார்க்க தெரிஞ்ச மாதிரி பார்க்குறாள், சரி பார்க்கட்டும், என்னவோ பார்க்குறாள் பார்க்கட்டும், ஏதோ ஓட பண்ண போகிறாள் போல. ஓகே ஆனந்த் வெஜிடபிள் சாப்பாடு பாருங்க, வல்லார கீரை, கீரைலாம் செய்கிறாங்க, மற்றது கத்திரிக்காய் வெள்ளைக்கறி, மற்றது உருளைக்கிழங்கு குழம்பு இல்லை பிரட்டல், பருப்பு உப்பு வெள்ளைக்கறி, அது அது மோர், அது ரசம், அதுவும் இல்லை இல்லை இதாக குடிக்கிறேன். ரைட் ஓகே. மட்டன் குருமா இதில் இதுதான் ஸ்பெஷலாக சொன்னது என்ன? ரைட் ஓகே. இன்னைக்கு ஒரு புடி. நீங்கள் என்ன இது? நாசிக் ஆறு தம்பிக்கும். இந்தியாவில் நீங்கள் ரால் ஃப்ரைட் ரைஸ் என்னம்மா? என்ன சும்மா எப்படி இருக்கு? அவள் வெள்ளைக்காரி, என்ன வெள்ளைக்காரி, நீங்கள் சாப்பிடமா பிள்ளைக்கு தீத்த போகிறேன், நான் பிள்ளைக்கு தீத்தி விடுறேன். அப்பாண்டியா? சரிங்க, அப்பா தீத்து வேர். சரி எல்லாம் சாப்பிடுவோம். ஓம்லேட் சரி சாப்பிடுங்க. பன்னீர் அவ்வளோத்தையும் சாப்பிடுவோம். சரியா? ஓகே ஓகே அம்மா ரைட். இங்கே ரித்திக்கு மல்லி சாப்பிட்றாங்க, இதில் பார்த்தீங்களோ? அச்சா இல்லை பாலில் செய்கிறது. பன்னீரில் பன்னீர். சாப்பிட்டு காட்டுங்க ஐயா பாப்பம். சாப்பிட்டு காட்டுங்க, வாயில் வச்சு காட்டுங்க, ஒரு வாய் வச்சு காட்டுங்க. சுஞ்சி பாருங்க ரித்திக்கு எப்படி இருக்குய்யா? எப்படி இருக்குய்யா? சூப்பராக. எங்களை ரித்திக் வீட்டில எல்லாம் அம்மா தான் தீத்தி விடுவார், ஆனால் வெளியில் வந்தால் புள்ள சாப்பிடும். சலாட் சாப்பிட போறீங்களா? சாப்பிட தான் எடுத்துருக்கோம். போட்டு விட்டா பிரியமா? ஆமாம் கரெக்ட் மட்டும் வேணுமா? கரெக்டில் சரியா? ரைட் சாப்பிடுவோம். நல்லா இருக்கா? நீங்கள் தானே கேட்டீங்க பன்னீர் வேணுமெண்டு. சாப்பிடுங்க. பாப்பா பாப்பா குட் பாய் அன்பு. பாப்பா அள்ளி சாப்பிட்டு காட்டுங்க, அவருக்கு சாப்பிட்டு காட்டுங்கய்யா. சாப்பிட்றேன். அச்சா பிள்ளை வவுனியா மார்க்கெட். ஆனால் இன்றைக்கு தான் உள்ளக்க வரோம். வவுனியா எத்தனைக்கா வந்திருக்கோம்? இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். இது பூக்கள். பட்டாசுடா, அதுவும் சரிதான். அங்கே இருக்கு. மாலை விற்கிற கடையில் இருக்கா? இப்போ வந்தா இருக்கு இந்த கடைப்பா. இந்த இருக்கு இந்த கண்டன் தெரியுதா? பட்டாசு. ரைட். மூலிகை ஆவரம்பூவோ என்னவோ எப்படி எங்களை எல்லாட்டையும் ஆவரம்பூவும் கொண்டல் பூவும் ஒன்று தான்.
என்ன உங்கள்கிட்ட 25 சொட்டெல்லாம் இருக்குண்ணா 25 சொட்டு வேணுமா இந்த பார்த்தீங்களா வச்சு கொண்டே இல்லை என்ன பஞ்சு என்ன வகைகள் சரியா என்னென்ன மூலிகை வேணும்னு சொல்லுங்க என்ன இதுக்கு என்ன பேருன்னு சொல்லுங்க எனக்கு ஃபுல்லா இதுக்கு இது கோரப்புல் மாதிரி இருக்கு ஆனால் கோரப்புல் இல்லை இது ஏதோ ஒரு வேர் உண்டு வேர் சரியா இது என்ன எல்லாமே மூலிகை சாமான் தான் இது என்ன சொல்லுவாங்க இது அந்த சந்தன கட்டையா எரிப்பாங்க சந்தன கட்டையில் ஏதோ ஒரு கட்டை எரிக்கிற கட்டை எரிக்கிறாங்க இதெல்லாம் இந்த கோயில் விஷயங்களுக்கு தான் இதெல்லாம் சரி இது என்ன இது என்ன தெரியல ஒரு பேரும் தெரியாத எவ்வளோ கிடக்குன்னு பார்த்தீங்களா அதான் ஒரு இதில் இருக்கிறதுக்கு என்ன பேர் உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த இது தேங்காய் என்று தெரியும் இது கேள்ற பேரை சொல்லுங்க அது இது என்ன வேறுன்னு தெரியாது புல்லுண்ட வேறு மாதிரி தான் கிடக்கு ஆனால் என்ன புல் அப்போ உண்மையா தஞ்சு இந்த மணந்து பாருங்க கோரப்புல் தான் இருக்கு இது எது வேப்பங்கோட்டை எது அதான் வேப்பங்கோட்டை இது என்னன்னு தெரியல இது ஏதோ ஒன்று இது ஏதோ இதுண்டா உண்மையாக எங்களுக்கு இதுண்ட பேரே தெரியாது அந்த அண்ணாட்ட கேட்டால் சொல்லி ஒரு கடை ரெண்டு கேட்போமா எது மஞ்சள் இல்லை இது வேறு வேறப்பா இதுண்டே வேர் இங்கே இதில் விற்கிறாங்க அந்த அடுப்பில் எரிக்கிறது ஓமத்துக்கு ஓமம் ஓமங்கள் எரிக்கிறதுக்கு அந்த அண்ணா வந்தால் கேட்கலாம் எல்லாத்துலேயும் இப்போ நாங்கள் வெடிக்கடைக்கு தான் போகிறோம் அங்கே இருந்தது ஆனால் வெடிக்கடை எங்கே சொல்லுங்க அப்போ அங்கே இருக்கானா அது என்னது ஒன் ஷாட் ஆனால் மேலே போய் பறக்கிறதா அதனால் மேலே போய் வெடிக்கிறது 10 ஷாட் அப்படி நீங்கள் பார்க்குறது இப்போ 25 ரைட் இப்போ பிஓசி முன்னுக்கு இருக்காம போய் பார்ப்போம் மாசில் நாங்கள் வெடி பண்ண போகிறோம் வாங்க 2 4 6 8 10 16 17 18 அது 50 போட்டு அது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக போவோமே அது கலர் சொட்டெல்லாம் அடிக்கிறது மற்றது வந்து செல் மாதிரியெல்லாம் போவோம் அதுக்குள்ளே எவ்வளோ வித்தியாசமான மாடல் வந்து நம்ம வந்து மூலிகைக்காவும் 50 போட்ட கலர் சொட்டை என்ன புள்ளி மொழி 50 பாருங்க 25 பாருங்க டிஎஸ்ஒய் ஓடிஎஸ்ஒய் வந்து 25 சரி 25 அது 50 ஷாட் அந்த அது இது கிரீன் ஒரு ஷாட் கிருத்திக்கிட்ட பர்த்டேக்கு வேண்டிட்டேனப்பா ஓகே கிருத்திக்கிட்ட பர்த்டே ஷாப்பிங்கு இப்போ நாங்கள் வந்து வெடியெல்லாம் வேண்டிட்டோம் நெக்ஸ்ட் பார்ப்போம் சரி அப்படியே மல்லாகி போகிறதா தான் இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஷாப்பிங் முடிஞ்சது என்ன ரித்திக் இப்போ வந்து நாங்கள் ரித்திக்கு எனக்கு வேணுறதை பார்ப்போம் என்ன வேண்டி நாங்கள் ரெண்டு வாவ் தாத்தாக்கு காட்டுங்கய்யா காட்டுவோம் என்னையா வாவ் தாத்தாக்கு மட்டும் காட்டுங்கய்யா சத்தங்க மலைட் பத்துமா இதா இது அந்த மாடல்ல இது பொம்மையிலேயே கண்ணாடி போட்டு பாத்தீங்களா அந்த மாடல் போட்டுருக்கேன்யா எப்படி இருக்கு சூப்பர் மாடல் இப்ப போட்டு பார்க்க கூட பர்த்டே போடுவோம் உங்களை போட்டு பார்த்தானே வந்தது இந்த பாருங்க அப்படி இருக்குன்னு ரைட் ஓகே சூப்பர் சூப்பரா இருக்கு டிசைன் பாருங்க அதே மாதிரி இன்னொரு ஷூ வண்டி இருக்கு இந்த இருக்கு ரைட் எப்படி அது விஜய் மாதிரி இது அஜித் மாதிரி வாவ் பாத்தீங்களா ருச்சி எங்க உள்ள பண்ணாத புள்ளையடா செல்லக்குட்டி ஓடாது அதுக்குள்ள வச்சிருந்தீங்க இதுலயே மாதிரி ப்ளூ கலர் அப்ப வேண்டி இந்த இப்படி அமர்த்தி இப்படி சுத்துறது அப்ப கிளிக் ஆகிருப்ப ரைட் ஓகே இது ரெண்டு ஷூ வேண்டி இருக்கு மற்றது உடுப்பு வந்து 6 வேண்டி தந்தது உடுப்பு ரித்திக்கு 6 வேண்டி தந்தது ரித்திக்கு அம்மாவா அம்மா வேண்டி தந்தது அப்பா வேண்டி தந்தது அப்பா வேண்டி தந்தது ஆனா 6 வாவ் ரைட் ஓகே இது வந்து மாமாக்கள் ஓகே இது வந்து மாமா அனுப்பிட்டே நாங்க காசு அனுப்பிட்டு நாங்க எடுத்தாங்க என்ன ஊத்தியாக கூடாது அதெல்லாம் ஊத்திய பதலாம் இந்த பாருங்க ரித்தி குட்டில சூப்பர் ஓவடா பாப்போம் ரைட் வாவ் அது மாதிரியா இருக்கு ரைட் சூப்பரா இந்த பாருங்க நாங்கள் 6 அடிச்சது பண்ணி நாங்க ஐயா கொஞ்சம் பாருங்க அம்மா ரித்திக் ரித்திக் அது கிங்கும் இருக்கு எங்க இருக்கு இல்ல கிங்ல நான் 6 சரியா ரித்திக்
சூப்பர் சூப்பர். நான் ஒன்று எடுக்க ஒரு 6 எடுத்தேனே இல்ல இது ஒரு மணி எடுத்தவர் அவர் 6 அடிச்சு எடுத்துட்டாரா? தனக்கு இந்த கலர் தான் பிடிக்கும் அவருக்கு இந்த கலர் தான் பிடிக்கும். ரைட் இது ஷர்ட் ரைட் இது வந்து பெகி டி-ஷர்ட் கொஞ்சம் மாடலா எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இங்க பாருங்க அவர் காட்டுறாரு. மற்றது இந்த சூட்ஸ் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் வெக்க இருக்காது சும்மா. இங்க பாருங்க இந்த நான் ஒன்று எடுத்தா அவர் போய் ஒன்று எடுத்துருவேன். எல்லாத்தையும் 6 தான் அடிச்சிருக்கு பிரசாந்த். கடுவா ரைட் என்னது காட்டு கூடவில்லையா? ஆறு வண்டி தந்தது இது மாமா வண்டி தந்தவர். மாமா காசன்பா அம்மாவும் போய் எடுத்துட்டு வந்தாங்க. என்ன ஐயா? ஓய் 5 ரூபா பாத்தீங்களா? 5 ரூபா தான் கூட இல்லை. இன்னொரு ஒரு உடுப்பு வந்து ஏன்டா இதாக்கு தான் நாங்க பர்த்டே கொண்டாட போறோம். சரியா? சிங்கிமா எங்கட அஸ்மிமாக்கு அஸ்மிமா இங்க பாருங்க உடுப்புலயே நாடு தொடுப்பு தான் வடிவா இருக்காம் தனக்கு. இங்க பாருங்க. ஆனா பர்த்டே காரனோட இந்த உடுப்பு வந்து விலை கூட நான் சொல்லல விலை. சரியா? இது வந்து கோட் உடுப்பு எப்படி இருக்கும்? அவ பர்த்டே அங்க போடக்க பாருங்க. சரியா? இதெல்லாம் நான் ஷூட்டுக்கு தான் எடுத்துருக்கேன் உடுப்பு பர்த்டே உடுப்பு. அது உங்களுக்கு சர்ப்ரைஸா காட்ட போறோம். இந்த பாருங்கள் நல்ல வடிவா இருந்தது. தானே எடுத்த உடுப்புகளையும் வடிவா இருந்ததாமா இது கூட. இது பாருங்க கோட் நல்லா இருந்தது. எவ்வளவு அம்மா சொல்லு சரியா சொல்றேன். ஹீரோயின் இங்க வாங்க தள்ளி வாங்க. ரைட் பாபா வாஸ்மி ஆமா கை இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா உடுப்பு? எது அம்மா எது சொல்லுவாங்க? சரி நான் உனக்கு வீடியோ கால்ல காட்டின ஒரு நீல கலர் நீலம் வெள்ளையும் அதுதான் அவர் அவாக்கு பண்ணுமா. இது எப்படி இருக்கு பாத்தியா? நல்லா இருக்குல்ல? எடுத்த உடுப்புகளே வடியாது. பரதநாட்டியம் ஆடுறதுக்கு நாங்க எடுத்தாங்க. கலர் நல்லா இருக்குல்ல? அந்த பட்டா கலருக்கு பச்சை கொடுத்தது. சரி சரி காட்டுங்களா பட்டி அடிக்கணும். ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அஸ்மிமாக்கு எடுத்துருக்கு. எனக்கு உண்மையிலே அச்சு கடுத்த உடுப்பு தான் அவளுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. அப்படி இப்படி எடுத்தோம்னா இப்ப பாத்தீங்கன்னா நான் பிடிச்சி எடுத்த உடுப்புலேயே அஸ்மிமாக்கு உண்மையாவே அஸ்மிமாரி உடுப்புன்னா நான் எடுத்திருப்பேன். உண்மையா வழியாது அவளுக்கு உடுப்படுத்தாச்சு. இவ்வளவு தான் சரி ரைட் ஓகே. ஷாப்பிங் என்று பார்த்தா இவ்வளவு தான் நாங்கள் ஷாப்பிங் பண்ணாங்க. பட் பர்த்டே உடுப்பும் கொஞ்சம் உடுப்பும் தான் சர்ப்ரைஸா நாங்கள் வீடியோக்கு போட பாருங்க. எனக்கு வந்த சோதனை. சரி சரி நாங்க என்ன செய்யறோம் வாரதுக்கு? ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு ஷாப்பிங் பண்ணிருக்கிறோம். என்னன்னு சொன்னா ரித்திக் இந்த பர்த்டே வந்து சர்ப்ரைஸா வச்சிருக்கு நாங்க எப்பவுமே. ரைட்டா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்த்டேக்கான ஷாப்பிங் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சுது. நாளைக்கு பர்த்டே நடத்திக்கிட்டு ஒரு ஷூட் ஒன்று எடுப்போம். பர்த்டேக்கு முன்னால் ஒரு ஷூட் ஒன்று எடுப்போம். ஒரு பிளான் ஒன்று இருக்குது. இவ்வளோ தான் நாங்கள் அன்றைக்கி ஷாப்பிங் பண்ணி முடிஞ்சாச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் பிகேஆர். பாய்.